விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப ஏற்கனவே பனையூர் பாபுவை தூண்டில் போட்டு புடிச்சிட்டு போயிட்டீங்க திமுகவினர். இப்ப அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸுக்கும் தூண்டில் போட்டுட்டு இருக்கிறீங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அவராக யாரையும் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. அவர் இயல்புலேருந்தே பார்த்தீங்கன்னா. ஆனால் ரெண்டாவது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தங்களை ஒரு மிகப்பெரிய தலைவர்களாகவும் விசிகாவில் சில பேர் தாங்கள் போனால் திமுகவை பாதியாக, அதாவது விசிகாவை பாதியாக பிளந்து விடும் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. பனையூர் பாபு அவர்கள் போன போது 10 விசிகா உறுப்பினர்களும் போகவில்லை என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அவரை நேசிக்கக்கூடியவர்கள், அவரது உறவினர்கள், அவரது ஊரை சேர்ந்தவர்கள் தான் போயிருக்கிறாங்க. நாளைக்கு பாலாஜி அவர்களோ அல்லது வன்னியரசு அவர்களோ யாரோ சும்மா ஒரு ரேண்டமாக பேர் சொல்கிறேன், யாராவது குறிப்பிட்ட பேர் சொன்னால் வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களாம் போக மாட்டாங்க. அதனால இவங்க பேரை சொல்கிறேன். இப்போ இவங்க போனாலும் இவங்க தனிமரமாக தான் போனமே தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் திருமாவளவன் அவர்களை தலைவராக வெளிச்சம் பிறக்கத்தா சிறுத்தை படைத்தனை திசை எங்கும் திரட்டிடும் திருமா வழியே திரு